மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எனக்கு கிளாஸ் ரொம்ப போரா போச்சுடி. எப்படா முடியும்னு இருந்தது. எனக்கு தூக்கமே வந்துருச்சு தெரியுமா? ஏ லூசு, ஏண்டி அப்படி சொல்ற? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நீதான் என்னமோ தூக்கம் வருது போரா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலப்பா. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் படிப்பாளி பிள்ளையாச்சே. எப்படிடி ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற மாதிரி நானும் வாயை பழந்துட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னால முடியலப்பா. அதுவும் அந்த சாரு அரை அறுக்கிறதுக்கும் அதுக்கும் எப்படா அந்த ஆள் முடிப்பான்னு ஆயிடுச்சு. செம்ம அருவ தெரியுமா? அடி கத்தாதடி எருமை. சாரு பின்னாடிதான் இருக்காரு. அவர் என்னமோ அங்க சிஸ்டம் தான் பாத்துட்டு இருக்காரு. நீ ஏண்டி கத்தி காட்டி கொடுத்துற போல இருக்கு. கேட்டா கேக்கட்டோண்டி. அப்பவாது கிளாஸ் பக்கம் வராம இருக்காரான்னு பாப்போம். சுப்பா அராத்து செம்ம அராத்துடி. அவ்வளவு கோவமா வருது. ஏய், உனக்கு படிக்க பிடிக்கலன்னு சொல்லு. ஆமா, உனக்கு தான் பிடிக்கல. எதுக்கு நீ கிளாஸ்க்கு வர? உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்ல இருந்துட வேண்டியதுதானே? ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் வீட்ல இருக்க விட்டுருவாங்க பாரு. நீ வேற. நான் கிளாஸ்க்கு வரது எவனையாவது பார்த்து சைட் அடிக்கணும்னுதான். ஆனா இங்க இருக்க மூஞ்செல்லாம் பார்த்தா மொக்க ஃபிகருங்களா இருக்கு. இதுங்களை எங்க சைட் அடிக்க? சரி வா வா, பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அங்கேயாவது எவ்வளவு நாள் அவனா வரானான்னு பாப்போம். நல்ல ஃபிகரா வந்தா அவனையாவது சைட் அடிப்போம். போலாமா? ஆனாலும் உனக்கு வாய் குழப்ப ஜாஸ்திடி. இரு, ஆன்ட்டி எனக்கு பாக்குறோம். அன்னைக்கு போட்டு கொடுத்துறேன். போட்டு கொடு. நான் கூட விஜய் அண்ணாவை பார்க்கும்போது நானும் உன்னை பத்தி போட்டு கொடுப்பேன். என்ன பத்தி? ஆமா மேடம், என்ன பத்தி என்ன போட்டு கொடுப்பீங்க? ஆமா, உன்னை பத்தி தான். நீதான் ஒரு பையனெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்க. அவனை இவனையும் கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்கேன்னு அன்னைக்கிட்ட ஒண்ணுக்கு நல்லா போட்டு கொடுத்துட வேண்டி. அட லூசு எருமை, நீ என்ன சொன்னாலும் சரி. எங்க அண்ணன் நம்ப மாட்டாரு. எங்க அண்ணனுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ சொன்னதை நான் செய்வேனா செய்ய மாட்டேன். நானு அண்ணாக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்து அப்பப்பா முடியல. ஆமா, உங்க அண்ணன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏதாவது பேசி பிக்கப் பண்ணி விடுறது. நானே உனக்கு அண்ணியா வந்தா உன்னை நல்லா பாத்துப்பேண்டி. ஏதோ உருட்டை கட்டையா ஏதோ எனக்கு கிடைக்க மாட்டேது. அப்படி மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்க, மாண்டே ரெண்டா பொழந்துருவான் பாத்துக்கறி. எனக்கு அண்ணியா வர முகரை கட்டைய பாரு. எனக்கு ஆல்ரெடி அண்ணி வந்துட்டாங்க. எங்க அண்ணி நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்பா தேவதை மாதிரி இருப்பாங்க எங்க அண்ணி. எங்க அண்ணி எங்க இருக்காங்க? தேவாங்க. நீ எங்கடி இருக்க? பொடி. ரொம்ப பண்ணாதடி. ரொம்ப அழகான அண்ணனை வச்சிருக்கிறதுனால ரொம்ப பண்ணாத. நானும் உங்க அண்ணனை டெய்லி சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் பிக்கப் ஆவார்னு நினைச்சேன். ஆனா நீ ஏடனா அவர் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டாருன்னு சொல்றியே. நெஞ்சு வலிக்குதுடி. ஏண்டி அந்த நெஞ்சு எத்தனை வாட்டி தாண்டி வலிக்கும்? போன வாரம் என்னடா ரமேஷை பார்த்து சைட் அடிச்சு ஜொல்லு விட்டுட்டு இருந்தேன். அவனுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சதும் அப்பவும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன். சரி போச்சா, 2 நாளைக்கு முன்னாடி அதான் நமக்கு வராருல அந்த இந்த சாரு, டிசிஏ குரூப் சாரு, அவரை பார்த்து ரொம்ப ஜொல்லு விட்டு வலிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னதும் அப்பவும் நெஞ்சு வலிச்சதுன்னு சொன்னேன். இப்படி எத்தனை வாட்டி தாண்டி உனக்கு நெஞ்சு வலி வரும்? எனக்கு ஒரு ஆள் பிக்கப் ஆகுற வரைக்கும் இப்படி பல வாட்டி நெஞ்சு வலி வரும். அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. ஏய், ஏண்டி என்ன இப்படி வாட்ச் பண்ற? நீனு உன்னை கூட வச்சுட்டு சைட் அடிக்கிறேன் பாத்தியா? அதான் என் பெரிய தப்பு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி என்ன கூட வச்சுட்டு இனிமே சைட் அடிக்காத. தனியா போய் சிங்கள சைட் அடி, சரியா? அப்பதான் நீ சொல்லி விடுறது எனக்கு தெரியாம இருக்கும். சரியாடி? சரி கோவப்படாத. வா, பஸ் வந்துற போது கிளம்புவோம். Wow, so handsome guy. ஐயோ, இவர் இப்ப என்ன பார்த்தா விசில் அடிச்சாரு? ஏய், இன்னும் என்ன வாயை பொளந்துட்டு இருக்க? போலாம் வாடி. இருடி, அங்க ஒரு handsome man என்ன பார்த்து விசில் அடிக்கிறாருடி. யாரு உன்னை பார்த்தா? ஏய், இங்க எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும். கற்பனை கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காத, வாடி போவோம். நான் சொன்ன நம்பலையே. என்ன பார்த்துதான் விசில் அடிக்கிறாரு. உனக்கு சந்தேகம் வந்தா திரும்பி பாருடி. அது சரி, உன்னையும் ஒருத்தன் பார்த்து சொல்லி விடுறானா? அவன் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கணும். நானும் அந்த முகர கட்டைய பார்க்கணும். இரு பாக்குறேன். அவன் ஏய், நீ அவளை பத்தி அப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் சொல்லாத. அப்புறம் அவரை பார்த்ததும் நீனும் சைட் அடிக்க கூடாது, சரியா? அவரு என் ஆளு, நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரியா? ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். அப்படி எவன் உன்னை சைட் அடிக்கான்னு தெரியல. அவனை இரு பார்த்துட்டு வச்சுக்கிறேன்.
சூப்பரா இருக்கு. பாத்தியாடி, நான் சொன்னா நீ நம்பலல. பாத்தியா, அவர் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே விசில் அடிக்கிறாரு. எனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுதா? ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. அங்க பாருடி, அவர் விசில் மேல விசில் அடிச்சுட்டே இருக்காரு. சரி சரி, நீ நாகரே, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். என்னடி முறைச்சிட்டு நிக்கிறேன்? நாகரு, எனக்கு தெரியும் உனக்கு காண்டாகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு ஆன்சர் நானே என்னை பார்த்து விசில் அடிக்கிறாருனாலே உனக்கு அப்படி ஆத்திரமா வருது, அப்படிதானே? சரி சரி, அப்படி ஓரமா போய் கோவப்பட்டுட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். போடி, இவர் யாரு வேற தெரியலையே. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி புதுசா வந்திருக்காரு போல இருக்கு. யார் இவர்னு நான் விசாரிச்சுறேன், நீ போடி. ஏய் ஏறுமே ஏறுமே, எவனை பார்த்தாலும் பல்லு எழுப்பியா? அவன் உன்னை பார்த்துதான் விசில் அடிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? நீ கேட்ட கேள்விக்கு அவரு விசில்ல பதில் சொல்லிட்டாரு. அவரு என்ன பார்த்துதான் விசில் அடிக்கிறாரு. உங்களும் மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் வந்தீங்க? உங்களை என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. இன்ஸ்டியூட் வெளியில கூட வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்னன்னா இன்ஸ்டியூட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஐயோ போச்சு, சார் மேடம் யாராவது பார்த்தாங்க என் காதையே காந்தலாயிடும். எதுக்கு மாமா இங்க வந்தீங்க? இவன் என்ன எனக்கு முன்னாடி பேசி பிக்கப் பண்ணிடுவானோ? ஏய், அவர் என்ன பார்த்தா முதல்ல விசில் அடிச்சாரு. நாகரடி. ஐயோ, இந்த பைத்தியம் வேற, இது வேற நேரங்கால தெரியாம ஒண்ணு. மாமா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு மாமா இங்க வந்தீங்க? போங்க மாமா. என்னடி உன்னை தேடி ஆசையா வந்தவன போன்னு விரட்டிட்டே இருக்க? என் பொண்டாட்டி பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்தேன். ஐயோ மாமா, கோவத்தை வேற கலப்பாதீங்க. போங்க மாமா. நகரடி. ஹாய் அன்சல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா, இப்ப நீங்க விசில் அடிச்சீங்களே, அது என்ன பார்த்து தானே? ஆமாங்க, உங்களை பார்த்ததும் விசில் அடிக்கணும்னு தோணுச்சா, அதான் அடிச்சுட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுலயும் இந்த ஒயிட் சுடிதார்ல அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. என் மனசை கொன்னுட்டீங்க, போங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருந்து. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் ஒயிட் சுடிதார் இன்னைக்கு எதாச்சும் போட்டேன். இதுல இப்படி அழகா இருக்கா என்ன? இந்த பைத்தியம் வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஏய், அவர் ஒன்னும் ஒன்ன சொல்லல. என்ன சொல்லலையா? அவர் என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு, அப்ப என்ன பத்தி தான் சொல்லுவாரு. நான் இன்னைக்கு ஒயிட் கலர் சுடிதார் தானே போட்டுட்டு இருக்கேன், அதான் அவரு என்னதான் சொல்றாரு. நல்லா பாரு இருமை, நீ மட்டுமா போட்டுட்டு இருக்க? நானும் இன்னைக்கு ஒயிட் கலர் தானே வேர் பண்ணிருக்கேன். ஏய், அவர் உன்னை பத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறியா? சீச்சி, அவர் உன்னெல்லாம் பார்க்கல. அவர் வந்ததுல இருந்து அவர் கண்ணு என்ன மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. பாரு, ஐயோ அந்த கண்ணு எனக்கு கொல்லுது தெரியுமா? இவ வேற என் ஓத்திரத்தை கிளப்பிக்கிட்டு. ஏய் எருமை, உனக்கு ஒரு அடி சொன்னா புரியாதாடி? அவர் உன்னை பார்க்கல பார்க்கல பார்க்கல, அவரு உன்னை பார்க்கலடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது பைத்தியம் கிட்ட பிடிச்சா என்ன? நட்டு கட்டி கலந்துருச்சா? இங்க பாரு. ஓ, இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆளை என்ன பார்த்து சைட் அடிக்கிறாருன்னு உன்னால ஏத்துக்க முடியலையா? பொறாமையில பொங்குறியாடி? ஏண்டி, இந்த இன்ஸ்டியூட்ல நீ தான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் பொறாமையில பொங்குவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. ஆனாலும் இப்படிலாம் இருக்கக்கூடாது தெரியுமா? நானும் எனக்கானவ என்னைக்காவது வரமாட்டேனா நினைச்சேன். இன்னைக்கு பாரு, எனக்காக என் ஆண் தேவதை வந்துட்டாரு. ஆனா நீ என்னடானா நடுவுல நின்று இங்க ரெண்டு பேரும் சேர விடாம பண்ணிட்டு இருக்க. நகர்ந்து போடி. ஒண்ணு எனக்கு கோவமா வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ராணி, இப்படியே விட்ட இவன் நம்ம மாமாவை கொத்திக்கிட்டு போனாலும் போயிடுவா. விடக்கூடாது, நான் விடவும் மாட்டேன். இதை தாண்டி எதிர்பார்த்தேன், ஆனா எல்லாம் கொஞ்சம் லேட்டா பண்றேன், அதான் கஷ்டமா இருக்கு. என்னடி பண்ற? அவன் ஏன்டி அவர் என்ன பார்த்து விசில் அடிச்சாரு? இவன் என்ன ஆள் அழகா இருக்கானோன்னு இவ கொத்திக்கிட்டு போலான்னு பாக்குறானோ?
இங்க பாரு, அவர் ஒண்ணு உன்னை பார்த்து விசில் அடிக்கிறான், உன்னையும் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் வேற, அதனால மூடிக்கிட்டு இரு. இங்க பாரு, நமக்கு டைம் ஆகுது, கிளம்பலாம். என்னது அவர் என்ன பார்க்கலையா? நீ பாத்தி அவர் என்ன பார்க்கலன்னு? வேணாண்டி, எனக்கு கோவமா வருது சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அது சரி, என் தவிப்பு உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். அவளை பார்த்துதான் விசில் அடிச்சு நான் சொல்றேன், வாயை மூடிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அவளை பார்த்த விசில் அடிச்சீங்க. சொல்லுங்க மாமா, அவளை பார்த்த விசில் அடிச்சீங்க. அவளோட ஒயிட் சுடிதார நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சொல்லுங்க மாமா. ஏய், என்னடி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறேன்? இன்ஸ்டியூட்ல இருக்கும் தெரியும்ல, மறந்துட்டியா என்ன? மறக்கலாம் இல்ல, ஆனா நான் விலகி இருந்தா எவ்வளவு வந்து கொத்திட்டு போயிடுவா போல இருக்கே. அப்படியெல்லாம் என்னால விட முடியாது. அதெல்லாம் போகட்டும், நீங்க எதுக்கு மாமா இங்க வந்தீங்க? சொல்லுங்க மாமா. தேவையில்லாத ஏதாவது வேலை பண்ணி வைக்காதீங்க மாமா. அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் இது உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏய், இருடி, என்ன சொல்ல வரேன்னு கேளு. எதுவும் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு வெளியில போங்க மாமா. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, நான் அங்க வந்து உங்களை பாக்குறேன். போங்க மாமா. ஏய், நான் சொல்றது என்னன்னு கேளுடி. ஐயோ மாமா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம், நீங்க போங்கண்ணா போங்க. அது சரி, இவ கேட்க மாட்டா போல இருக்கு. ஷப்பா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போ. ஹாய் தீரன், வாங்க. எப்போ வந்தீங்க? சாரி தீரன், கொஞ்சம் பிஸியா இருந்தனால நீங்க வந்து பார்க்க முடியல. ஐயோ சார். ஓகே நரேஷ், பரவாயில்ல. நான் வந்த வேலையை பார்த்துட்டேன், முடிச்சிட்டேன். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மீட்டிங்ல இருக்கதா சொன்னாங்க. சரி, மீட்டிங் முடிஞ்சு வருவீங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுங்க? சார் மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார் தான் கூப்பிட்டுருக்காரோ? தவிக்கிறோம், என்னதான் இங்க நடக்குதுன்னு தெரியல. அதுக்கு தாண்டி சொல்லும் போது என்னன்னு கேட்கணும், பேசவே விடுறது இல்ல. தேங்க்ஸ் தீரன், நான் கூப்பிட்டது உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி இருந்தவன் ரொம்ப கழுத்து அறுத்துட்டான். நல்ல வேலை, தக்க சமயத்துல நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க. தீரன், இன்னும் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு, அதையும் கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா? இல்ல ரெசிப்டி கேட்டீங்க, இது என்னோட ஒர்க் தானே, கண்டிப்பா பாத்துட்டா போகுது. இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல, நாளைக்கு வரட்டுமா? இல்ல தீரன், நான் இப்பவே பார்க்க சொல்லல. நீங்க ஒரு 1 வீக் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பாருங்களேன். எல்லா சிஸ்டம்ஸும் ஃபால்ட்ல தான் இருக்கு. அது என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எவனையாவது கேட்டா நியூ சிஸ்டம்க்கு கொட்டேஷன் போட்டு கொடுத்தான். எப்படிங்க உடனே நியூ சிஸ்டம் வாங்க முடியுமா? கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே நரேஷ், கண்டிப்பா பாத்துறேன். நாளைக்கு மார்னிங் 10 o'clock வந்துடுறேன். தேங்க்ஸ் தீரன், நான் கூப்பிட்டது உடனே வந்துருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் தீரன். என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன், என்னோட ஒர்க் தான் நான் பாக்குறேன். ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? ஓகே தீரன், நீங்க கிளம்புங்க. மார்னிங் 10 o'clock வந்துருங்க. நானும் அதுக்கு முன்னாடி வர ட்ரை பண்றேன். நீங்க வந்துருங்க. நீங்க வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. இந்த மார்னிங் 10 o'clock வர முடியுமான்னு தெரியல தீரன். நீங்க ஒன்று பண்ணுங்க கனி, நாளைக்கு சார் வருவாரு. வந்ததும் எந்தெந்த சிஸ்டம்லாம் ஃபால்ட்ல இருக்கோ அது எல்லாமே சார் கிட்ட சொல்லு, ஓகேவா? அதுல என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு ஒண்ணு விடாம சார் கிட்ட சொல்லிடு, சரியா? தீரன், இவங்க என்னோட ஸ்டூடெண்ட். நீங்க எது கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கனி, கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருமா, சரியா? நான் நாளைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். அப்படிங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். கேட்குற எல்லாத்தையும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். என்ன தெரியும் இப்படி கேட்டீங்க? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நீங்க எது கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவாங்க. நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. கனி, சாருக்கு என்ன எதுன்னு பார்த்து நாளைக்கு சொல்லுமா, சரியா? சொல்லுவியா? கேட்டதெல்லாம் கொடுத்துருவியா? அப்புறம் வச்சுக்கிறேன். சரிங்க சார், அதெல்லாம் சொல்லிடுறேன் சார். ஓகே கனி, சரி, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. தீரன், நீங்க மார்னிங் வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்டை பாருங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேங்க சார், கிளம்புறேன். ஏய் வாடி போலாம். போலாமா? ஹேண்ட்ஸம். தொட்ட பக்கட்ட பிஞ்சிரும், மூடிக்கிட்டு வா. என்ன பேராண்டி, நம்ம எல்லாரும் ஒரே கார்ல போக முடியாது போல இருக்கு. இதை நம்ம யோசிக்கலையடா. ஆமா பாட்டி, எல்லாரும் ஒரே கார்ல போக முடியாதான், அதனாலதான் விச்சு ஒரு கார் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். அப்படியா பேராண்டி, நல்ல வேலை பண்ண. சரி, இப்ப யார் கூட போறது? பாட்டி, நீங்களும் தாத்தாவும் என் கூட வாங்க. விச்சு, நீ நீலாவையும் டாடியும் நீ கூட்டிட்டு வா, சரியா? சரிங்க சார், கூட்டிட்டு வரேன். ஏய், என் காரை ஃபாலோ பண்ணியே வரணும், எங்க மிஸ் ஆயிடக்கூடாது, சரியா? அடே பிளாக்கி, என்னடா சரின்னு தலையாட்டிட்டு இருக்க? ஏன் டார்லிங், சார் கட்டதுன்னு சொல்றாரு. நீயும் தாத்தாவும் சார் கூட போங்க, நான் நிலா குட்டியும் இந்த பிசாசி நான் கூட்டிட்டு வரேன். டே பிளாக்கி, இப்படி மரமண்ட கணக்கா இருந்தா எப்படிடா? ஆமா, நாங்க 2 பேரும் அவங்க கூட போய் என்ன பண்ண போறோம்? டூயட்டா பாட போறோம்? ஏண்டா, உன் நிலா குட்டியை உன் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படா நீ தாய்மாமன் ஆகுறது? ஆமால, சாரி பியூட்டி, இதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். ஆமா பியூட்டி, இப்ப சார் வேற உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றது? நான் சார் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறதே இல்லையே. டார்லிங், நீ தான் சொல்லணும். சொல்ல, நீயும் தாத்தாவும் சொன்னா சார் கேட்பாரு. சொல்லு டார்லிங். அடே பேராண்டி, அதுக்கு என்னடா நீரு, இப்ப நான் என்ன சொல்றேன்னு பாரு. பியூட்டி, எனக்காக தாத்தா பேசுறேன்னு சொல்லிட்டாரு. இனிமே நீ என்ன மரமண்டலம் சொல்லாத பியூட்டி. மூவாயால நீ என்ன மரமண்டன்னு சொல்லும் போது என் நெஞ்செல்லாம் வெடிச்சிருது, கேட்க சக்தி இல்ல பாத்துக்க. ஏண்டா, தேவையில்லாத நேரத்துல மூளையை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இப்படி தேவையான நேரத்துல மூளையை யூஸ் பண்ணணும். அது சரி. ஏண்டா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி காலகாலத்துல ஏய் பியூட்டி, என்ன இப்படிலாம் டேமேஜ் பண்ற?
நான் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் அந்த விஷயத்துல நான் கரெக்டா தான் இருப்பேன். என்ன பியூட்டி, நீ வேணா ஒண்ணு சொல்ல, நான் எப்படின்னு உன்கிட்டயே காட்டுறேன். ஏய் விளக்க மாதிரி பிஞ்சிரும் பாத்துக்க. பியூட்டி, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேற. சரி செயல்ல காட்டலாமேன்னு பார்த்தா அதுக்கும் கோவப்படுற. அதனால கோவப்படும்போது கூட என் பியூட்டி ரொம்ப அழகா இருக்கு. நாட்டி பிளாக்கி இங்க நின்று நம்ம வாய் அடிச்சிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், அவன் எங்களை ஏத்திட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். இதுடா ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். என்ன கொஞ்சம் இதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்க, சரியா? சரி சரி பியூட்டி, சீக்கிரம் பேசு. நீ என் கூட வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பியூட்டி, என் பக்கத்துல நீ தான் உட்காந்துட்டு வரணும், சரியா? ஃப்ரண்ட் சீட்ல நீ தான் வரணும், ஓகே? அடே, அவ விளக்க மாதிரி ஏடி எடுந்தா சொல்லிட்டு இருக்கா. நான் எடுத்துருவோம் பாத்துக்க. ஏண்டா, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என் ஆளை நீ தள்ளிக்கிட்டு போறதே இருக்கேடா. மவனே, உனக்குன்னு ஆள் வந்தாதான் என் ஆளை விடுவ போல இருக்கு. அடிய பார்வதி, இவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கால் கட்டு போட்டு வைக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்னையா மனுஷா, கால் கட்ட போட்டுடுவோம். ஐயோ பியூட்டி, நான் எதுவும் பேசல. நீங்க இப்ப ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அதுக்குள்ள ஏன் கதைக்கு வந்துட்டீங்க? மனுஷா, நீ பேரங்கிட்ட சொல்லு, அப்பதான் அவன் கேட்பான். அதுக்கு என்ன பார்வதி, இதோ இப்ப சொல்லிடுறேன். சரியா மனுஷா? அடே பேராண்டி, இந்த பிளாக்கி என்னையும் பார்வதியும் கூட்டிட்டு வரட்டும். நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போ. உன் பொண்டாட்டி கூட இந்த உன் தங்கச்சி வருவாள், அவளையும் நீ கூட்டிட்டு போ. நாங்க பிளாக்கி கூட வரோம். என்னையா மனுஷா, நம்ம 3 பேரும் பிளாக்கி கூட போகணும். நீ என்ன அவ கூட இந்த சிரிக்கி அனுப்புறேங்கிற? அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடும் பாத்துக்க. பார்வதி, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. நான் காரியமா தான் இந்த விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் அமைதியா பாரு. மனுஷா, எதையும் சொதப்பி கிடப்பி வச்சிடாதீங்க. வீட்டுக்கு போனதும் காதுவ சாத்திக்கிட்டு அடிப்பேன், பாத்துக்கோங்க. அட என்னம்மா, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்னு. இல்ல தாத்தா, நீங்களும் பாட்டி என் கூட வாங்க. இவளும் வச்சு கூட்டிட்டு வருவோம். நீங்க வாங்க என் கூட. பேராண்டி, அதான் தாத்தா சொல்றாருல, அவர் சொல்றதை கேளு. நாங்க 2 பேரும் பிளாக்கி கூட வரோம். நீ உன் பொண்டாட்டி உன் தங்கச்சி நீ கூட்டிட்டு போ. ஏண்டா, உன் பொண்டாட்டி உன் கூட கூட்டிட்டு போக மாட்டியா என்ன? அது சரி, இவ கூட வந்தா வேணா நான் சொல்லுவேன். இவ கூட வரதெல்லாம் ஓகே தான். ஆனா லட்டு கூட வந்தா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல பேசுற மாதிரி ஆயிடுமேன்னு பாக்குறேன். என்ன பண்றது? ஏங்க என்னங்க, அத தாத்தாவை பாட்டியும் சொல்றாங்கல்ல, நாங்க உங்க கூட வரோம். தாத்தாவை பாட்டியும் நம்ம வீட்டு கூட வரட்டும். நீங்க எங்க 2 பேரும் கூட்டிட்டு போங்க. அப்படி நான் சொல்றேன். ஆமா அப்படிதான், நாங்க 2 பேரும் உங்க கூட வரோம். நீங்க கூட்டிட்டு போங்க. டேவிச்சு, நீ தாத்தாவும் பாட்டியும் பத்திரமா கூட்டிட்டு வந்துரு, சரியா? நான் வேணா இன்னொரு ஐடியா சொல்லுவா. இன்னொரு ஐடியாவா? அது என்னங்க? தாத்தா பாட்டி லட்டு 3 பேரும் வச்சு கூட்டிட்டு வரட்டும். நம்ம 2 பேரும் தனியா போலாமா? அது சரி, தனியா போனா நல்லாதான் இருக்கும். ஆனா இது எப்படி சொல்றது? என்ன கேட்டதுக்கு பதிலே காணும். நீங்க நானும் தனியா போலாமா? அவங்க எல்லாரையும் வச்சு கூட்டிட்டு வரட்டும். நம்ம 2 பேர் மட்டும் தனியா. இல்ல, எனக்கு சரிதான். ஆனா பாரதி தப்பா நினைப்பால. ஏன் கூட தனியா வர உனக்கு ஓகேவான்னு தான் கேட்டேன். இவங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க தப்பா நினைப்பாங்களான்னு கேட்கலாம். உனக்கு என் கூட தனியா வர ஓகேவா? சொல்லு. நீ என் கூட தனியா வரியான்னு சொல்லு. என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். அது அது வந்து எனக்கு ஓகே தான். நான் உங்க கூட வரேன். எனக்கு உதவி குட்டி, மற்றத நான் பாத்துக்கிறேன். தாத்தா, பிச்சு, நீ தாத்தா பாட்டி லட்டு எல்லாரையும் நீ கூட்டிட்டு வா. நாங்க 2 பேரும் முன்னாடி கார்ல போறோம், சரியா? அண்ணா, நானும் உங்க கூடவே வரேன். பிச்சு, சொன்னது புரியுதா? நீங்க 4 பேரும் ஒரு கார்ல வாங்க. நாங்க 2 பேரும் முன்னாடி போறோம், சரியா? அண்ணா, நான் உங்க கூட வரேன்னு சொல்றேன். நீங்க என்ன கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படி எத்தனை நாள் இருப்பீங்க? அடியே சிரிக்கி, அதை என் பேராண்டி சொல்றால, அவன் என்ன சொல்றானோ அதை கேளு. இப்ப என்ன நீ அவன் கூட போயிட்டு ஏதாவது தொலை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இங்க பாடி, ராத்திரி நேரத்துல தான் கிளம்புறோம். தூங்கிட்டு தானே வரப்போற. அது அந்த கார்ல வந்தானே, இந்த கார்ல வந்தானே. வாடி, எங்க கூடவே கார்ல வா. டே பிளாக்கி, வா வந்து கார் எடுறா பிளாக்கி. அடியே சிரிக்கி, முறைச்சது போதும், வா. பேத்தி பேராண்டி கரெக்டா தான் சொல்றான். இங்க பாரு, பிச்சுக்கு நம்ம ஊர் புதுசு, நீயும் உனக்கு புதுசு தான். இருந்தாலும் நீ படிச்ச பிள்ளை, உனக்கு 4 விஷயங்கள் தெரியும்ல. இந்த தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியும்? எதுனா தெரியலனா நீ எடுத்து சொல்லுவல. இந்தா நம்ம பேரனுக்கு எதுவும் தெரியாது போல இருக்குது. நீ தான் எடுத்து அவனுக்கு சொல்லணும். இந்த பிசாசு எனக்கு வழி சொல்ல போதா? அது சரி, இது சொல்ற வழியில போனா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அது சரி, சரிடா பிளாக்கி, அவ அந்த கார்லயே போகட்டும். டே பிளாக்கி, நீ வந்து கார் எடு. முன்னாடி சீட்ல அவளை உட்கார வச்சுட்டு நானும் தாத்தனும் பின்னாடி சீட்ல 2 பேரும் ஹாயா உட்காந்துட்டு வரலாம்னு நினைச்சோம். சரி போ. அடியே சிரிக்கி, நீ உங்க அண்ணங்காரன் கூடவே போ. வாடா பிளாக்கி, நம்ம போவோம். இதை நான் யோசிக்கவே இல்லையே. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டேனா என் வீச்சு கூட எப்படி நான் டிராவல் பண்ண முடியாதுல்ல. அண்ணா கிட்ட வீட்டுக்கு போய் கூட பேசலாம்ல. அண்ணாவை சமாதானப்படுத்திடலாம். வீட்டுக்கு போய் எப்படியா சமாதானப்படுத்திடலாம். நம்மளும் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கார்லயே போவோம். நான் வச்சு கூட ஃப்ரண்ட்ல இருக்கணும்ல, அதான் நல்லா இருக்கும். சரி, நம்ம போவோம். என்னடா பிளாக்கி, என்ன பாத்துட்டு இருக்க? வா, நம்ம கிளம்புவோம். அடே பேராண்டி, எல்லா லக்கேஜும் அந்த கார்ல ஏத்தியாச்சு. நீ இந்த ஒரு லக்கேஜ் மட்டும் உன் கார்ல ஏத்திக்கிட்டு என் பேத்திய பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. அண்ணா, நான் அந்த கார்லயே போறேன். நீங்க வாங்க, நான் போறேன். அப்படி வாடி என் சிரிக்கி. யாருக்கிட்ட? இந்த பார்வதி கிட்டயா?
வேகாதுடி, உன் பருப்பு இந்த பார்வதி கிட்ட வேகவே வேகாது. வாடி என் சிரிக்கி. டே பிளாக்கி, ஏட்ரா காரை கிளம்புவோம். பிசாசு வா போவோம். அண்ணா கிளம்பலாமா? டைம் ஆகுது வா. ஏய், என்னடி என் கூட தனியா வர நினைச்சு உனக்கு எதுவும் பயம்லாம் இல்லையே? ஓகே தானே? பயமா? உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டேய் புருஷா, உங்க கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு என்ன சர்ப்ரைஸ் தரது? வீட்டுக்கு வந்ததும் நான் வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா கொடுப்பேன். ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கண்டிப்பா கொடுப்பையா புருஷா? ஏய், என்னடி கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அந்த பக்கம் திரும்பி கிட்டா என்ன அர்த்தம்? போலாமா? டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் வா. ஏய், என்ன எதுவும் பேச மாட்டேன், அமைதியா வர. எப்பவுமே லபலபான்னு ஏதாவது பேசிக்கிட்டே வருவீங்க. இப்ப என்ன ரொம்ப அமைதியா வரீங்க மேடம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்ப போலதான் இருக்கேன். நைட் டைம் பாத்தீங்களா, அதான் ஒரே தூக்கமா வர மாதிரி இருக்கா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்துன்னு மூச்சுட்டே வரேன். எதுக்கு திரு முடிச்சிட்டு வரேன்? தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதாடி. உன்னை தூங்க வேணாம்னு யாராவது சொன்னாங்களா என்ன? இல்ல தூங்கலாம், ஆனா நான் தூங்கிட்டா நீங்க சரியா வண்டி ஓட்டிங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும். அதனால எனக்கு தூக்கம் வந்த மாதிரி உங்களுக்கு தூக்கம் வந்து நீங்களும் தூங்கிட்டீங்கன்னா இருக்கு உத்தரவாதம் வேணும் இல்லையா? அதனால எனக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கண்ணை திறந்து வச்சு பாத்துக்கிட்டு வரேன். நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க, பத்திரமா கூட்டிட்டு போய் வீடு சேர்த்துங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. கொழுப்படி உனக்கு. ஊர்ல இருக்க மொத்த கொழுப்பும் உன் உடம்புல தான் இருக்கு. கூடி சீக்கிரம் கொழுப்பை கரைச்சிடும். இரு, கரைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா, அங்க வச்சுதான் உன் கொழுப்பை கரைக்கணும். என்ன ஏதோ நம்மளதான் திட்டிட்டு வராரோ? அது சரி, வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம எதெல்லாத்தையும் பேசிட்டு வந்தா? ஏண்டி நீலா, காலங்காலமா வண்டி ஓட்டிட்டு வராரு, அவர் கரெக்டா ஓட்டிட்டு போய் சேர்க்க மாட்டாரா என்ன? அதெல்லாம் சேர்த்துருவாரு. இருந்தாலும் பயமா இருக்குல்ல. அடி, உனக்கு ரொம்ப கொழுப்படி, வேற ஒண்ணும் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யோசிச்சியா என்ன பண்ணலான்னு யோசிச்சியா? நீங்க எதை பத்தி யோசிச்சான்னு கேக்குறீங்க? எனக்கு புரியலையே. ஏய், என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? அதான் பாட்டி வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் ஒரு விஷயம் சொன்னாங்களே, அத பத்தி யோசிச்சியா? என்ன விஷயத்தை பத்தி இவர் சொல்றாரு? ஒருவேளை மாங்காய் விஷயம் சொல்றாரோ? ஆமா ஆமா, அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நானும் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்தேங்க. நீங்க சொல்றதும் அவர் சொல்றதும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. நீங்க சொல்றது கேட்கணும்னு தான் தோணுது. பரவாயில்லையே, நான் சொல்றது கேட்கணும்னு தோணுதுன்னு சொல்றீங்க. எப்படி வெக்கப்படுவேன்னு நினைச்சேன், வெக்கப்படாமலே சொல்றேன். ஏங்க, இதுக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? ஆமானா ஆமான்னு சொல்லணும், இல்லனா இல்லன்னு சொல்லணும். தாத்தா சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். எனக்கு அப்படியும் பண்ணணும்னு தோணுது, இப்படியும் பண்ணணும்னு தோணுது. என்ன இவ இவ்வளவு ஓப்பனா பேசிட்டு வரான்? ஒருவேளை இவளுக்கு ஓகேவா? அப்போ இவளுக்கு சம்மதமா என்ன? ஏய் குல்பி, நிஜமா தான் சொல்றியா? தாத்தா சொன்ன மாதிரி உனக்கு சம்மதமா? என்ன சொல்றாருங்க? தாத்தா சொல்றது கேட்கணும்னு தோணுது. தாத்தா யார் நல்லதுக்காக சொல்றாரு? ஏன் நல்லதுக்காக தானே சொல்றாரு. அதனால நானும் அவர் சொல்றது கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. டேய் அர்ஜுன், இது நிஜமா? அவ நிஜமா தான் சொல்றாளா இல்ல நான் எதுவும் கனவு காண்றேனா? அப்போ தாத்தா பாட்டி சொன்னதுக்கு இவளுக்கு சம்மதமா? இல்ல, மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டுப்போம். ஓய் குல்பி, மறுபடியும் கேக்குறேன். தாத்தா பாட்டி சொன்னதுக்கு உனக்கு சம்மதமா? உனக்கு ஓகேவா? ஆமாங்க, நானும் அவங்க சொன்னதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அதனால நானும் முடிவு பண்ணிட்டேங்க. எனக்கு அதுக்கு சம்மதம் தான், ஓகே தாங்க. டேய் அர்ஜுன், நிஜம்தான். அவ வாயால இத்தனை வாட்டி சொல்றாள், அப்போ அவளுக்கு சம்மதம் தான் போல இருக்கு. அப்போ நாளைக்கு நைட்டு இதையும் அவகிட்டே கேட்டுருவோம். ஏய், அதான் உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேல, நாளைக்கு நைட்டு ஓகேவா? ஏங்க, நான் தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ல, அதுக்கு எதுக்கு நாளைக்கு நைட் வரைக்கும்? நாளைக்கு காலையில முடிவு பண்ணிடுவோம், விடுங்க. காலையிலேவா? இல்லடி குல்பி, டே டைமா இருக்கே, பரவாயில்லையா? ஏங்க, இதுதான் நான் முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு எதுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன நேரங்களெல்லாம் பார்க்க கூடாது. முடிவு பண்ணிட்டோமா, உடனே அதை செஞ்சிடணும், பாத்துக்கோங்க. என்ன ரொம்ப ரொம்ப ஓப்பனா பேசுறா இவன்? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்றாளே. சரி விடு, அவளுக்கே ஓகேனும் போது நமக்கு வேணாவா என்ன? நமக்கும் ஓகே தானே. ஆனா நம்ம நாளைக்கு ஈவினிங் தானே இவகிட்ட நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்புறமா மத்ததை வச்சுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இவ பகல்லே வச்சுக்கலான்றாலே. சரி, ஃபேக்டரிக்கு கொஞ்சம் லேட்டாவே போவோம். ஏய், நீ இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு
வேணாம்னு சொல்ல மாட்டேல. அப்படிலாம் நான் ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்ததாங்க, அதை வந்து பின் வாங்க மாட்டேன். பரவாயில்ல, தாத்தா பாட்டி நம்ம நல்லதுன்னு சொல்றாங்க, நான் அதே செஞ்சலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு. அப்புறம் நேற்று நைட்டு மாதிரி பக்கத்துல வந்ததும் இப்போ வேணாம்னு சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டேன். நைட்டு மாதிரியா? நைட் என்ன? ஆமா, நேத்து நைட்டு. அதுக்கும் மாங்காய் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவர் எதுக்கு இப்ப அதையும் இதையும் கொண்டு வந்து முடிச்சு போறாரு? ஆமா, இவர் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? ஏங்க, நீங்க இப்ப எதை பத்தி சொல்றீங்க? ஏய், என்னடி இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப எதை பத்தி சொல்றேன்னு கேக்குறேன்? அதான் தாத்தா பாட்டி ஒண்ணு பேரனும் பேத்தியும் வேணும்னு கேட்டாங்களா, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். நீயே பாத்துக்கலாம் பதில் சொல்லிட்டு இருக்க. ஏய், என்னடி வந்து உட்காந்துட்டா? டயர்டா இருக்கா? ஆமாங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நைட்டெல்லாம் தூங்கல, அதான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்றேன். ஆமாம், நீ நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. சரி, ஓகே, நீ ரெஸ்ட் எடு, அப்புறமா பொறுமையா பண்ணிக்கலாம், சரியா? அப்புறம் என் ட்ராலில இருந்தும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொஞ்சம் கபோர்ட்ல அடிக்குது, ஓகேவா? பாரு, இவர் சொல்லிதான் நாங்க செய்வோம் போல இருக்கு. சரி, ஊசி சொன்னேன், அவ்வளோதான். சரி, ஓகே, எனக்கு ஃபேக்ட்ரி டைம் ஆகுது, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், சரியா? நீங்களும் நைட்டு முழுக்க தூங்கல, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. இல்லைம்மா, நான் சொன்னல மீட்டிங் இருக்கு, உடனே போய் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வேறு போயிட்டு ஈவினிங் ரெடியா இரு, நம்ம வெளியில போகிறோம், சரியா? வெளியவா? எங்க? சரி, ரெடியா இரு, வெளியில போகிறோம். சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு, அதுதான் ஈவினிங். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கு தெரியும். சரி, ரெடி ஆயிடும், நான் ஃபேக்ட்ரியில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, ரெடி ஆயிடணும். சரி சரி, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கிளியர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா போயிட்டு கிளம்பி ரெடி ஆகும். வெளியில போறோம்ல, எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சதுதான் சொல்ல போறாரு. நானும் தான் இன்னைக்கு அவர் சர்ப்ரைஸ் கொடுத்தா நானும் அவருக்கு கொடுப்பேன், கொடுக்க போறேன். என்னது இது? இவர் சூட்கேஸ்ல இருக்கு, என்னன்னு தெரியலையே, எடுத்து பார்ப்போம். ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் பா. ஹாய் டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வி முருகன் சிஸ்டர் அவங்க நம்ம சேனலுக்காக கவிதை சொல்லியிருந்தாங்க. முந்தானேத்து ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க, அதை நேற்றே நான் சேனல்ல சொல்லணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன், சாரி சிஸ்டர். இன்னைக்கு 2 கவிதையும் சேர்த்து சொல்றேன், நீங்களும் நம்ம கமெண்ட்ல இருக்கு போய் பாருங்க, அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. செல்வி சிஸ்டர், நீங்க இதை எந்த அளவுக்கு ரசிச்சு எழுதிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, பட் நான் அந்த அளவுக்கு ரசிச்சு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஏதாவது தப்பு இருந்தா சாரி, மன்னிச்சிருங்க. வெகு தூரம் சென்றாலும் விண்மீன்கள் மறைவதில்லை, விழிமூடி நின்றாலும் உங்கள் வீடியோ மறப்பதில்லை. தேங்க்யூ செல்வி சிஸ்டர். நேத்து வீடியோல ஒரு கவிதை சொல்லிருக்காங்க, அதையும் சொல்றேன் பாருங்க. நெஞ்சில் தவழும் நிமிடம் உங்கள் வீடியோ பார்த்த தருணம், உன்னை பார்த்த அந்த கணம் என் நெஞ்சில் நிலையாகி விட்டது. வாழ்க்கை முழுக்க நினைந்தாலும் அந்த வீடியோ பார்த்த நினைவே முதலில் வரும், அதுதான் நம்ம கெட்டி மேலும். செல்வி சிஸ்டர், உண்மையா நீங்க எந்த அளவுக்கு என் வீடியோவை ரசிச்சிருக்கீங்கன்னு உங்களுடைய இந்த கவிதையான ஒவ்வொரு வரியிலும் எனக்கு தெரியுது. உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரியலி ஐ அம் ஹாப்பி. ஏன்னா என்னோட வீடியோஸ்க்கு இப்படி ஒரு ரசிகைகள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா டியர்ஸ், என்ன சொல்றதுன்னு தெரியல, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் செல்வி முருகன் சிஸ்டர். தேங்க்யூ செல்வி முருகன் சிஸ்டர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு பர்த்டே சொல்லிடுவோமா? கொரியன் கேர்ளுங்கிற ஐடியில இருந்து ஒருத்தவங்க பர்த்டே விஷ் சொல்லியிருக்காங்க, பட் அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. ஓகே, விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர்ஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கனி டியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே ஆமா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனி டியர். நீங்களும் நேம் மென்ஷன் பண்ணல, அவங்களோட ஐடியில இருந்து தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கனி டியர். நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கு, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்னேகா சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் நிவி, அவங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் நிவி டியர். ஹாய் நிவி. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு 3 வீடியோ போட்டிருக்கேன். கேட்டி மேலம்ல பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன், கண்ணாமூச்சி மட்டும் இன்னைக்கு போடலாம். எம்எம்கே வீடியோவும் போட்டிருக்கேன். 3 வீடியோஸும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஜோதி டியர் வந்து ஹைப் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டிருந்தீங்க. இது மற்றவங்களுக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்றீங்களா, கமெண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டாட் இருக்கும் சைட்ல, இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஹைப் வரும். அதாவது நீங்க லைக் கொடுத்தீங்கனாலே அந்த ஹைப் செக்ஷனுக்கு போயிடும், அங்க போயிட்டு கீழே கேட்கும் ஹைப் பண்ணிட்டு, அது கொடுத்தீங்கனாலே எங்களுக்கு ஹைப் வந்துடும். ஓகே டியர், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க டியர். பை டியர்ஸ். பை டியர்.